அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட். ஃபஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. நான் வீட்டில் தான் கத்தாழை செடி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் ஆலோவேரா எடுத்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அலோவேரா ஜெல். சோப்புக்கு நான் சிந்தால் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். நான் டாபர் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து டீ ட்ரீ அண்ட் பப்பாயா சீரம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எதாவது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ப்ரிசர்வேட்டிவ் கன்சர்னுக்காக நான் ஆலோவேரா ஜெல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக விட்டமின்ஸ் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிளிசரின் அந்த மாதிரி வேறு எதுவும் லெமன் ஜூஸ் கூட நல்லாயிருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல்லை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதுலேருந்து இந்த மாதிரி இப்படி கிளாஸியாக ஜூஸ் வரும். இதை தான் நம்ம ஃபேஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி கண்டெய்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோப்பு நீங்கள் கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணுறது தான் கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கட் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி சோப்பு நான் யூஸ் பண்ணுற சோப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டவ் யூஸ் பண்ணலாம். டர்மாடியூ க்ரீன் ஆர் ஒயிட் கலரில் இருக்கிற சோப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆலோவேரா சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபேஸ் வாஷ்க்கு கரெக்டாக இருக்கும். நான் சிந்தால் எடுத்திருக்கேன். சோப் பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். அது இதெல்லாம் விட சூப்பராக இருக்கும். எங்கிட்ட சோப் பேஸ் இல்லை, ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் சிந்தால் சோப் யூஸ் பண்ணேன். நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சோப்பை நான் எடுத்துட்டேன். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தேவையில்லாத அமௌண்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா இந்த ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதே சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் லெமன் செட் ஆகுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதே பெட்டர். அப்புறம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டது அப்புறமா நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டபுள் பாயில் மெத்தட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு அதில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. அப்போ தான் சோப்பு மெல்ட் ஆகும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தான் செய்யணும். ஏன்னா திக்காக இருந்துச்சுன்னா சோப் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறமா அது ஃபேஸ் வாஷ் கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ நீங்கள் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் இன்னுமே கூட லிக்விடிட்டி வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையே கிடையாது, ரொம்ப பொறுமை கம்மி தான். ஸோ நான் குட்டி குட்டி பீசஸ் இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன் அவசரத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் எப்படியும் எனக்கு வரும். நம்ம எடுத்து வச்ச ஆலோவேராவோட இந்த மெல்ட் பண்ண சோப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷாம்பூ கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 ட்ராப்ஸ் நீங்கள் இந்த சீரம் இல்லாட்டி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணது அப்புறமா நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் கிளிசரின் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கிளிசரின் கிடையாது, ஸோ நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணது அப்புறமா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்தாலுக்கு பதிலாக பேபி சோப், டவ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஃபேஸ் வாஷை ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ்க்கு அபோவ் யூஸ் பண்ணாலும் ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சில ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னும் ட்ரை ஆகிடும். அப்புறமா அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணவே நமக்கு மனசு வராது. அப்படி நம்ம ஒதுக்கி போட்டுருவோம். நானும் அந்த மாதிரி கேஸ் தான். என்ன மாதிரி கேஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டெய்னரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அமௌண்ட்டாக ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. லைட்டாக வாட்டர் எடுத்து கையில் வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. இதோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா ஹிமாலயா கியூக்கம்பர் அண்ட் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே டெக்ஸ்சருக்கு மாறிடும். நீங்கள் சிந்தால் சோப் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக பியர்ஸில் ப்ளூ கலரில் இருக்கும்ல கிளிசரின் சோப், அது யூஸ் பண்ணிங்கன்னா கிளிசரினா மென்தாலான்னு தெரியல, அந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். சாரி, கேமரா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். ஃபோன் ட்ரைபாட்லேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ நான் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால் நான் பண்ணலை. சாரி. பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு. நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணப்போ அப்படி தான் இருந்துச்சு. கைக்கு அப்ளை பண்ணதப்போ அதை விட ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாவ், பலான்னு இருக்குல்ல, பலானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நினைக்கலாம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கலாம். அப்படி தான் இருக்கும். பட் நான் வைப் பண்ணிவிட்டு வர்றேன். வைப் பண்ணது அப்புறமா பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குதுன்னு. நான் எதுவுமே அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் வாஷ் பண்ணி முடித்தது அப்புறமா தான் கையை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது, இந்த கை பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.